திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் விஜய் பிரச்சாரம் செய்த பகுதியில் இருந்த அரசு பள்ளியின் மேற்கூரைகள் இடிந்தது குறித்து விமர்சித்துள்ளார். மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்டதை சேதப்படுத்தாதீர்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களெல்லாம் பெருசாக அவங்க பேசும்பொழுதுலாம் கேட்கல அப்படின்னு கத்தி கூட நான் பார்த்தேன். பேப்பர் காலமாக பார்த்துக்க செய்யல. கேட்கலன்னு சொல்வதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் பீயிங் பத்திரிகையாளர், பீயிங் ஒரு மினிஸ்டர், நம்மளுடைய ப்ரொஃபஷனை மறந்துருக்கு. எல்லாமே நம்ம திருச்சிக்காரங்க தான். பல கவர்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துட்டோம். உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருங்கிற அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய கனரக வாகனம் சரக்கு முனையத்தை நான் அமைச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 ஏக்கரில் அதை நான் அமைச்சு கொடுத்துருக்கோம். தந்தை பெரியாருடைய பெயரில் காய்கறி அங்காடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 236 கோடியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு 22 ஏக்கரில் அதுக்கான அடிக்கல் நாட்டுகள் நடந்திருக்கு. எங்களுடைய முத்தமிழ் கலைஞருடைய பேரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 408 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்களே பாராட்டிங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஏர்போர்ட்டுக்கு மாதிரியான ஒரு வசதியோடு எனக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். வாக்காளர்கள் விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. நேற்று விஜய் பேசும்போது அதுக்கு ஆதரவா தான் பேசியிருந்தார். வாக்குரிமைங்கிறதா ரொம்ப முக்கியம், அதையே கை வைக்கிறாங்க மத்திய அரசுன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சு காங்கிரஸ்க்கு ஒரு ஆதரவா போறாரு. பார்த்தோம்னா அதிமுக, திமுக, பாஜகவெல்லாம் விமர்சிக்கிற விஜய் தொடர்ந்து காங்கிரஸ்க்கு ஒரு இணக்கமாகவே போறது ஒருவேளை கூட்டணிக்கு உள்ள இருக்க வாய்ப்பா இருக்குமா? இது அரசியல் சாதனை நான் பார்க்கலாமா? இது ஒட்டுமொத்தமாக நம்ம ஜனநாயக கடமை அப்படின்னு வரும்பொழுது வாக்காளர்களை நெருக்கக்கூடிய விதத்தில் யார் குரல் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக அது ஒரு திமுகவோட குரலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். கடப்பில் இல்லாத இப்போ 100 கோடி ரூபா அது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்போ அது சார்ந்து எவ்வளோ வித்து நம்ம கொடுக்கணும் சர்வீஸ் ரோடுக்கு, அது 33 மீட்டரா இல்லை 40 மீட்டரா அப்படிங்கிறதுலாம் அது இருக்கின்றது. அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்லனாச்சும் நம்ம அதை ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரோடு நீங்கள் அமைச்சிங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்குன்னு அர்த்தமுள்ள. சும்மா நானும் ஒரு சைடில் ஒரு காம்பவுண்ட் சுவர் வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. திருப்பி 2 வீலர்ஸ்லாம் மெயின் ரோட்டில் தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பண்ணக்கூடிய திட்டம் அது ப்ராப்பராக முறையாக பயன்படுத்தக்கூடியதுக்காக அது இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லனாச்சும் நாங்கள் கேட்ட மீட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அது நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். சார், பெரம்பலூர் பிரச்சாரத்தை ஸ்கிப் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் சொல்ற அட்வைஸ் ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணி மிட் நைட் வரைக்கும் சரி, அது ப்ராப்பர் திட்டமிடல். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ திருச்சி மாவட்டத்துக்கு வரும்போது எடுத்த உடனே பேசும்போதே மைக் அவருக்கு மக்கர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. காலம்பரம் பார்த்தேன், நேற்று நைட்லேயே நம்ம சொன்னாங்க. இல்லை பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு திட்டமிடல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையில்லையா?